SIVA நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி பர்த்டேக்கு வந்து குரூப் பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறது நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் க்ராப்னு இருக்கும். இதில் வந்து நிறையா சைஸ் இருக்கும். லாங் குரூப் பேனர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டு, கவர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் 16:9 சூஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து நான் இந்த 2 பேக்ரவுண்ட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கான்ட்ராஸ்ட்டு, கிளாரிட்டி உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆனால் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஹியூக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி மேலே இங்கேன்னு எழுதிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக இந்த க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அடுத்தது இந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரால் பண்ணால் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ப்ளர்ன்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி வைங்க, ஃபுல்லாலாம் செட் பண்ண தேவையில்ல. பாதி செட் பண்ணிட்டு அடுத்து இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஓரமாக இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் ஹார்ட்னஸை எப்போதும் போல் கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்புறம் ஒப்பாசிட்டியை மறுபடியும் கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எப்போதும் இது செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணால் தான் உங்களுக்கு பேனர்லாம் கரெக்டாக செட் ஆகும், இல்லைன்னா சுத்தமாகவே வராது. நான் மறுபடியும் ஃபோட்டோங்கிற போயிட்டு இந்த 2 இமேஜை எடுத்துகிட்டு இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி கார்னரில் நான் செட் பண்ணிக்கிறேன். தளபதி இமேஜை இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அடுத்து இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இது ஷேடோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ ஷேடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். எந்தெந்த இமேஜ் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். கொடுத்துட்டு அடுத்து இந்த இமேஜ் வந்து நான் க்ராப்புங்கிறத பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம வந்து செட் பண்ண முடியாது. அதனால எங்கள் தளபதி அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். கீழே எங்கள் தளபதியே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மறுபடியும் நான் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நான் க்ராப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும் க்ராப் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே தான் செட் பண்ணணும், ஏன்னா எங்கள் தளபதியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஃபோட்டோங்கிறது வந்து போகிறேன். இதில் வந்து இந்த 2 இமேஜை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எடுத்து வந்து இந்த மாதிரி நான் ரைட் சைட் கார்னரில் மேலே செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே செட் பண்ணணுமோ ஆனால் இங்கே மூலையில் செட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு ஷேடோங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பொசிஷன் வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி நான் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இது வந்து லெஃப்ட் சைடில் மூளை வச்சுன்னா அசிங்கமாக இருக்கும், அதனால நான் அங்கே செட் பண்ணல. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்தது என் இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை எடுத்துகிட்டு எஃபெக்ட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. போயிட்டு கலர்ஸில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ ப்ளூ அண்ட் ஒயிட்ன்னு இருக்கும், அந்த இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஏன் வந்து நான் பிளாக் சைஸில் செட் பண்ணுறேன்னா இது வந்து என் ஃபோட்டோ வச்சேன்னா அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து
பிளாக் இமேஜ் வைக்கிறதுக்குள்ள உங்கள் இமேஜை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் அதனால தான் இந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கிறேன். என் இமேஜ் வைக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து நான் எல்லா இமேஜும் வச்சோன்னா நேரம் ஆகிரும். அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பர்சன் இருக்காங்களோ அத்தனை பர்சன் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ பேனர் வச்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து பிளாக் இமேஜ் வைக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என் இமேஜ் வச்சோன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து என் இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணி நான் இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பர்சன் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக செட் பண்ணி வச்சாலும் வைக்கலாம். இல்லை ஒரு 8 பேர் 7 பேருன்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேனர் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, டாட்டா, பாய் பாய்.